ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 22வது பாடல் தான் பார்க்க போகிறோம். அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்ணா, பெரியதான இவ்வுலகில் உள்ள அரசர்கள் பலரும் ஆணவம் விடுத்து மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் கூட்டம் கூட்டமாக வந்து காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் கூட உன் திருவடிக்கீழ் வந்து நிற்கின்றோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு நீ எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும், பாவங்கள் யாவும் கருகி போகும். கடவுளின் கண்கள் நிலவு போலவும் சூரியன் போலவும் இருப்பதாக பாடல் சொல்கிறது. நல்லவர்களுக்கு நிலவு போலவும் தீயவர்களுக்கு சூரியன் போலவும் இருக்கும் என்பது கருத்து. கடவுளின் துணையை பெற ஒரே வழி ஆணவமற்று இருப்பது. அதனால் தான் அரசர்கள் ஆணவத்தை துறந்து கடவுளின் காலடியில் அவன் கண் விழித்து தங்களை காண வேண்டும் என காத்திருக்கிறார்கள். ஆயர்குல பெண்களின் கடவுளை அன்றி பற்றுக்கோடற்ற நிலையை புலப்படுத்தவே எம்மேல் எங்கள் மேல் எங்கள் மேல் என ஒரே சொற்றொடர் 3 முறை ஆளப்பட்டுள்ளது. என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.